நார்சிஸ்டிக் பீப்புளோடைய ப்ரொஜெக்ஷன் மேனிப்புலேஷன் எப்படி இருக்கும்? இந்த ப்ரொஜெக்ஷன் மேனிப்புலேஷன்னா என்ன? இந்த ப்ரொஜெக்ஷன் மேனிப்புலேஷனால் நார்சிஸ்டிக் பீப்புள் கூட இருக்கிறவங்க எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாவாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்னா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 68 வீடியோ இது. சப்போஸ் பார்ட் 1லேருந்து பார்ட் 67 வரைக்கும் இந்த என்டையர் நார்சிஸ்டிக் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க இல்லை இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு 1-to-1 பேசணுன்னா அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே செஷன் வந்து ஷெடியூல் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ நார்சிஸ்டிக் ப்ரொஜெக்ஷன் மேனிப்புலேஷன்னா என்ன அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்ட நார்சிஸ்ட் வந்து யூஸ்வலாக அவங்க கூட இருக்கிறவங்கள ஒரு ப்ரொஜெக்ஷன் மேனிப்புலேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது தன்னுடைய தப்பெல்லாம் அடுத்தவங்க தான் பண்ண மாதிரி அவங்க சைடு எல்லாத்தையும் திருப்பி விடுவாங்க. தான் என்ன தப்பு பண்ணாலும் அதை ரியலைஸ் பண்ணாமல் அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காமல் அதை மற்றவங்க பண்ணதாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த மேனிப்புலேஷன் தான் நார்சிஸ்டிக் ப்ரொஜெக்ஷன் மேனிப்புலேஷன். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் மேனிப்புலேஷன் அப்படின்றது நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு மட்டும் யூனிக்கான விஷயம் கிடையாது. நிறைய பேர் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்கள்ல. சப்போஸ் நம்ம வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா சில பேர் மேலே திருப்பி விடுறதுக்கு கூட சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து யூஸ்வலாக வந்து டிஃபென்சிவ் மெக்கானிசம் தான். யூஸ்வலாக நிறைய ஹியூமன்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க தான். பட் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்டவங்க வந்து மோர் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கும் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். நார்மல் ஹியூமன் பீயிங் வந்து ப்ரொஜெக்ஷன் எப்போமாவது பண்ணுவாங்க. பட் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரில் இருக்கவங்க எப்போவுமே ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு தப்புக்கும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் மற்றவங்க சைடு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா, தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த ஷேம் எடுத்துக்கிட்டாலே அந்த நார்சிஸ்ட் அப்படின்ற அந்த நேச்சர் வந்து உடஞ்சிரும். அதனால் மற்றவங்க மேலே எல்லாத்தையும் வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து கண்டினியூஸாக பொய் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்களுடைய பார்ட்னரோடைய ஹானஸ்டியை பற்றி கொஸ்டின் பண்ணுவாங்க. ஆனால் கண்டினியூஸாக பொய் சொல்லிட்டு இருக்கவங்க இவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் தான் கூட இருக்கக்கூடிய பார்ட்னர் வந்து ஆனஸ்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து அவங்க மேலே சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஏதோ சீட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சீட் பண்ணுறது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்சிஸ்டிக் பீப்புள் தான். அவங்களுக்கு தெரியாமல் வேற ஒரு பர்சனோட ஏதாவது என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த சீட்டிங்கை வந்து தான் கூட இருக்கக்கூடிய பார்ட்னரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. உன் ஃபோனை காட்டு, நீ வந்து யார் கூட பேசின அப்படின்ற மாதிரி அவங்க மேலே எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மேனிப்புலேஷன். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நார்சிஸ்டிக் பீப்புள் தான் பயங்கர மேனிப்புலேட்டிவாக இருப்பாங்க. ஆனால் பார்ட்னரை வந்து நீ பயங்கர மேனிப்புலேட்டிவாக இருக்குன்னு சொல்லி அவங்க மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெலஸ். இந்த பொறாமப்படுறது வந்து நார்சிஸ்டிக் பீப்புள் பயங்கரமாக பொறாமப்படுவாங்க. ஆனால் மற்றவங்களை அக்யூஸ் பண்ணுவாங்க. பாரு அவன் வந்து என் மேலே பயங்கரமாக பொறாமப்படுறாங்க அப்படின்ற மாதிரி மற்றவங்களை அக்யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவப்படுறது, அதுக்கப்புறம் பயங்கர ட்ராமேட்டிக்காக இருக்கிறது, இது எல்லாமே நார்சிஸ்டிக் பீப்புள் தான் பண்ணுவாங்க. ஆனால் மற்றவங்கள வந்து ட்ராமேட்டிக்காக இருக்காங்க, பயங்கர எமோஷ்னலாக இருக்காங்க, பயங்கரமாக கோவப்படுறாங்க, பயங்கரமாக பொய் சொல்கிறாங்க, பயங்கரமாக டிஸ்ஆனஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லி மற்றவங்களையே ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி இது எப்படின்னா, தான் பண்ணுறதை வந்து மற்றவங்க பண்ணுற மாதிரி அந்த மிரரில் எல்லாத்தையும் அந்த சைடே திருப்பி விட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த மிரரில் வந்து இவங்க மூஞ்சி தான் தெரியும். ஆனால் அதை மற்றவங்க வச்சு அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி இவங்க வந்து ஒரு சாடிஸ்டிக் ப்ளஷர் அடைஞ்சிப்பாங்க. இது வந்து நார்சிஸ்டிக் பீப்புள் பயங்கரமாக எப்போவுமே பண்ணுவாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். யூஸ்வலாக நிறைய பேர் அப்பப்போ பண்ணுவாங்க. ஆனால் நார்சிஸ்டிக் பீப்புள் எப்போவுமே இதான் பண்ணுவாங்க. எப்போவுமே வந்து தன்னுடைய பார்ட்னரை வந்து நம்பவே மாட்டாங்க. அந்த சுத்தமாக ட்ரஸ்ட்டே இருக்காது. எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் பொய் சொல்கிறேன். ஆக்சுவலி இவங்க தான் பொய் சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஆனஸ்ட்டாக இல்லாமல் இருப்பாங்க. எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பார்ட்னரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் பார்ட்னரோட மைண்ட் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும்னா, ஐயோ நம்ம எல்லாமே தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற செல்ஃப் டவுட் வர மாதிரி இதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதே நார்சிஸ்டிக் பீப்புள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தான் செய்கிற எல்லா விஷயத்துக்கும்
அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கக்கூடாது, அதை வந்து அப்படியே மற்றவங்க சைடு திருப்பி விடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டி இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்காதுன்னு இருக்குல்ல. இப்போ ஆனஸ்ட்டாக இல்லாமல் ரொம்ப டிஸ்ஆனஸ்ட்டாக இருந்தால் அது சொசைட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. பொய் சொல்லிக்கிட்டே இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்காது. அதுக்கப்புறம் கோவப்பட்டு பயங்கர கோவப்பட்டு ஒரு அன்பிரடிக்டபிளாக இம்பல்சிவாக இருந்தாலும் இந்த சொசைட்டி ஒத்துக்காது. பயங்கர மேனிப்புலேட்டிவாக பார்ட்னர்கிட்டே இருந்தால் ஒத்துக்காது. ஸோ இந்த மாதிரி தன்னோட தப்பான பிஹேவியர்லாம் பார்ட்னர் சைடு திருப்பி விட்டால் அந்த கில்ட் இவங்களுக்கு இருக்காது. அப்படின்றனால எல்லாத்தையும் மற்றவங்க சைடே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பார்ட்னர் மட்டும் கிடையாது, இப்போ அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க ஒருத்தங்களே பார்த்து இவங்க வந்து பொறாமப்படுறாங்க, இவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் வந்து மற்றவங்க சைடே ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய அழுக்கை இவங்க துடைக்கவே மாட்டாங்க அப்படின்றது தான். அவங்களுடைய தப்பை என்றைக்குமே அவங்க ரெகக்னைஸ் பண்ணி நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லாத்தையுமே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து இன்டென்ஷனலாக பண்ணுறாங்களா இல்லை அன்இன்டென்ஷனலாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரெயினே வந்து அப்படி தான் பில்ட் ஆகிருக்கும். அதாவது இந்த தப்புக்கெலாம் இவங்க தான் ரெஸ்பான்சிபிள், இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சுன்னா அதுக்கு இவங்க தான் ரெஸ்பான்சிபிள், இவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நான் எதுவுமே பண்ணலை, நான் வந்து கரெக்டான பர்சன் தான் அப்படின்னு சொல்லி இவங்க மைண்ட் எப்போவுமே அப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சொசைட்டி ஒத்துக்காமல் இந்த ஆன்டி சோஷியலான விஷயத்தெல்லாம் மற்றவங்க சைடு திருப்பி விட்டுட்டா தான் வந்து நல்லவங்க அப்படின்ற மாதிரி இவங்க மைண்டு ஒத்துக்கும். ஸோ அதனால் மற்றவங்க சைடு எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு இவங்க வந்து அழுக்கில்லாதவங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணிப்பாங்க. இந்த ப்ளேம் ஷிஃப்டிங்கு, இந்த கேஸ் லைட்டிங்கு, அதுக்கப்புறம் தான் பண்ண தப்பை வந்து கண்டிப்பாக டினை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து கைவந்த கலை. இது வந்து அவங்க இன்டென்ஷனலாக பண்ணுறாங்களா இல்லை நேச்சுரலாக பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நேச்சுரல் தான். அவங்க பிரெயினே அப்படி தான் ஒயராக இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களாலே ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அவங்க மைண்டே அப்படி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு அது வந்து புரியவே புரியாது. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம வந்து பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம். அவங்கள பொறுத்த வரைக்கும் டிஃபென்சிவாக இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறது. அதாவது நான் எதுவுமே தப்பு பண்ணல, இவங்க தான் எப்போவுமே டிஸானஸ்ட்டாக இருக்காங்க, இவங்க தான் எப்போவுமே சீட் பண்ணுறாங்க, இவங்க தான் ஜெலஸாக இருக்காங்க, இவங்க தான் வந்து பயங்கர கோவப்படுறாங்க, இவங்க தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டிஃபென்சிவான ஒரு மோடுக்கு வந்து எப்போவுமே நார்சிஸ்டிக் பீப்புள் போயிடுவாங்க. அதனால் கிரிட்டிசிசம் வந்து எடுத்துக்கக்கூடிய மைண்ட் செட்டே உங்களுக்கு இருக்காது அப்படின்றது தான். இது வந்து கான்ஷியஸ் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து லார்ஜ்லி அவங்க பிரெயின் வந்து அப்படி தான் பில்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு கான்ஷியஸாக பிளான் பண்ணி இன்டென்ஷனலாக நான் எல்லாத்தையும் உங்கள் சைடு திருப்பி விட்டுணும் அப்படி கிடையாது. அவங்க எப்போவுமே இப்படி தான் இருப்பாங்க. அவங்கள வந்து நேச்சுரலாகவே இதே தான் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இதை திருத்தணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து கிரிட்டிசிசமாக எடுத்துக்கிட்டு திரும்ப உங்கள் சைடே வந்து ஐயோ நான் கரெக்டாக தான் இருக்கேன், உனக்கு தான் ஏதோ ப்ராப்ளம், நீ தான் நார்சிஸ்டிக் பீப்புளாக இருப்ப அப்படின்னு சொல்லி உங்களே மாற்றி விடுவாங்க. ஸோ எது சொன்னாலுமே அதை அவங்களால ப்ராசஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் இப்படி தான் இயங்கணும், இப்படி தான் இயங்கும் அப்படின்றது தான் அவங்களுக்கு ஒயராக இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது, இது வந்து ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர், இது வந்து பயங்கரமான டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து அன்கான்ஷியஸ் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சிலது வந்து பார்த்திங்கன்னா கான்ஷியஸான மேனிப்புலேஷன்னு சொல்லலாம். அதாவது சிலது வந்து இன்டென்ஷனலாக பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சீட் பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சீட் பண்ணி மாட்டிக்கிட்ட, ஐயோ நீ வந்து சீட் பண்ணிட்டியே, இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள அக்யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பி வந்து நீ தான் வந்து என்னை சரியாக கவனிக்கலை, அதனால தான் நான் சீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, இதுதான் அவங்க வந்து அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது வந்து கான்ஷியஸான மேனிப்புலேஷன். அப்படி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஈகோ வந்து உடையாது. கரெக்டாக. அதனால் டக்குன்னு எல்லாத்தையும் அடுத்தவங்க சைடு திருப்பி விட்டு அவங்கள வந்து ஒரு எனிமியாக ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த சொசைட்டியில் தான் வந்து எப்போவுமே நல்லவங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்போவுமே உங்களோட இந்த ஈகோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈகோ அது வந்து கொடூரமானது. அதை வந்து சுத்தமாக நீங்கள் வந்து உடைக்கவே முடியாது. நீங்கள் உடைக்கணும்னு நினச்சா உங்கள் மேலே கோவப்படுவாங்க, உங்களை விட்டுட்டு போவாங்க, அவங்களுக்கு இன்ஜுரி நடக்கும், எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஈகோ உடைக்கவே முடியாது. அந்த ஈகோ உள்ளேயே தான் இவங்க இருப்பாங்க. நான் சொன்னது தான் கரெக்டு, இது இப்படி தான் நடக்கணும், அதாவது 3+1 வந்து 5 தான், 4 கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களையும் நம்ப வைக்க ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் நார்சிஸ்டிக் பீப்புள். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ண வரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.